திறக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் மாஸ்டா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையின் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே. அங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது உள்ளத்தை ஒழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமனில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. மரித்த இயேசுவும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தாரே. 12 சீடர் நடுவினில் தோன்றி ஆசிகள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே. வேண்டுதல் தரப்படும், கண்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். வேண்டுதல் தரப்படும், கண்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.